ஓம் ஸ்ரீ கணேஷாய நமः. ஓம் சரஸ்வத்யை நமः. ஓம் சத்குருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ அருணாச்சலம். ஸ்ரீ அருணாச்சலம். ஓம் ஸ்ரீ அருணாச்சலம். இன்று நாம் கேனோபனிஷத்தில் வருகின்ற ஒரு கதையினை பார்க்க போகின்றோம். நம்முடைய சனாதன தர்மத்திலே வேதங்கள் தான் மிக உயர்ந்த நூலாக கருதப்படுகிறது. ருக், யஜு, சாம, அதர்வண என்று சொல்லக்கூடிய இந்த 4 வேதங்கள் தான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு, சமய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கின்றது. அதிலே வேத அந்தமாக, அதனுடைய முடிவாக வருகின்ற இந்த உபநிடதங்கள் இந்த பரம்பொருள் தத்துவத்தை பற்றி மிகவும் அழகாக பேசுகின்றன. அதிலே கேனோபனிஷத் மிக அழகான ஒரு உபனிஷத். அந்த உபநிடதத்திலே 3வது அத்தியாயத்திலே ஒரு அழகான கதை வருகின்றது. அதைத்தான் இன்று பார்க்க போகின்றோம். ஒரு சமயம் தேவலோகத்திலே இந்திரன், மற்றைய அக்னி, வாயு, வருணன் போன்ற தேவர்கள் அசுரர்களை வென்று அவர்களை அழித்துவிட்ட அந்த ஒரு சந்தோஷ மிகுதியிலே திளைத்திருந்தார்கள். வானுலகத்திற்கே உரிய எல்லா போகங்கள், மது, மாது போன்ற எல்லா போகங்களோடு அந்த வெற்றி செய்தியை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அதாவது பரம்பொருளோடு, அவருடைய துணையோடு தான் இந்த வெற்றியை அவர்களால் சாதிக்க முடிந்தது. ஆனால் அதையெல்லாம் மறந்து அவர்கள் தங்களால் தான் இந்த வெற்றி சாத்தியமாயிற்று என்பதாக அகங்கரித்து ஒருவருடைய புகழை மற்றவர் பேசுவதாகவும், தங்களுக்குள்ளே ஒருவரை ஒருவர் புகழ்ந்து கொள்வதாகவும், வெற்றி கழிப்பிலே மிகுந்த ஆரவாரத்தோடு அமர்ந்திருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது பரம்பொருள் கருணையின் மிகுதியால் இவர்களுடைய அகங்காரம் அவர்களுக்கு நல்லதல்லவே, அவர்களுக்கு நல்ல ஒரு பாடம் புகட்ட வேண்டுமே என்பதாக எண்ணி அந்த தருவாயிலே, அந்த இந்திரலோகத்திலே, அந்த இந்திரனுடைய அரசவையின் முன்பாக வாயிலே அந்த பரம்பொருள் ஒரு யக்ஷனாக தோன்றினார். அதாவது பிரகாசம் பொருந்திய ஒரு யக்ஷனாக தோன்றினார். மின்னலை ஒத்த ஒரு பிரபையுடைய அழகிய ஒரு யக்ஷனாக திடீரென்று தோன்றினார். இந்திரலோகத்திலே ஒருவர் புகழ்ந்து கொண்டு அந்த வெற்றி கழிப்பிலே ஆரவாரத்திலே திகழ்ந்தவர்கள் திடீரென்று புதுமையான ஒளி மிகுந்த ஒரு நபரை வாயிலே கண்டவுடன் ஆச்சரியப்பட்டு போனார்கள். யார் இவன்? இவனை இங்கு முன்பு கண்டதில்லையே, இவன் யாராக இருக்கும் என்பதாக தங்களுக்குள்ளே எண்ணிக்கொண்டார்கள். இவன் யார் என்பதை அறிய வேண்டும் என்பதாக மனதில் நினைத்து கொண்டார்கள். ஆகவே தேவாதி தேவர்கள் எல்லோரும் முதலில் அக்னி பகவானை பிரார்த்தித்தார்கள். ஓ அக்னி தேவனே, நீ முதலில் சென்று இந்த யக்ஷன், இந்த ஒளி பொருந்திய இந்த யக்ஷன் யார் என்பதை கேட்டு வருவாயாக என்று அவனை அனுப்புகிறார்கள். அக்னி தேவன் எல்லா தேவர்களை காட்டிலும் மிகவும் சிறந்தவன். ஏனென்றால் எல்லா யாகங்களும், எல்லா யஜ்ஞாதிகளும் அக்னியில் தான் சமர்ப்பிக்கப்படுகிறது. எல்லா ஆகுதிகளும் அவனுக்கே சமர்ப்பிக்கப்படுகிறது. அவனே மற்ற தேவதைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிறான் என்பதாக இருப்பதால் அக்னி தேவனுக்கு ஒரு
விசேஷ இடம் உண்டு நம்முடைய சனாதன தர்மத்திலே. ஆக அக்னி தேவன் அந்த வாயில் அருகே செல்கின்றான். சென்று யக்ஷனை பார்த்து நீ யார் என்று வினவுகின்றான். உடனே யக்ஷன் அது இருக்கட்டும், முதலில் நீ யார் என்று சொல் என்று கேட்கின்றான். இதை கேட்டவுடன் அக்னி தேவன் திகைத்து போய்விடுகின்றான். என்ன யார் என்று தெரியாதா? என்ன யார் என்று தெரியாதா? நான் தான் அக்னி தேவன், அக்னி. அப்படியா? யக்ஷன் கேட்கிறான். அப்படியா, நீ என்ன செய்வாய் என்று கேட்கின்றான். உடனே அக்னி தேவன் சொல்கின்றான், என்ன செய்வேனா? நான் இந்த உலகத்தையே சுட்டு பொசுக்கி விடுவேன், சாம்பலாக்கி விடுவேன், எல்லாவற்றையும் எரித்து சாம்பலாக்கி விடுவேன் என்பதாக சொல்கின்றான். உடனே யக்ஷன், அப்படியா, சரி, இதோ ஒரு புல் இருக்கிறது. ஒரு தர்ப்பை புல்லை எடுத்து முன்னே வைக்கின்றான். இதோ ஒரு புல் இருக்கின்றது, இந்த புல்லினை எரித்து காண்பி பார்ப்போம் என்று சொல்கின்றான். இது அக்னிதேவனுக்கு ஒரு அவமரியாதையாக போய்விடுகிறது. அக்னிதேவன் சொல்கின்றான், நான் இந்த உலகத்தையே எரித்து சாம்பலாக்கி விடுவேன், ஒரு புல்லையா என்னால் எரிக்க முடியாது என்று கேட்கின்றான். யக்ஷன் சொல்கின்றான், நீ இந்த புல்லை எரி பார்ப்போம் என்று சொல்கின்றான். உடனே அக்னிதேவன் தன்னுடைய வலிமையை எடுத்து ஒன்று திரட்டி அந்த புல்லினை எரிப்பதற்கு முயற்சிக்கின்றான். என்னே விந்தை! அப்பேற்பட்ட அக்னிதேவனால் அந்த ஒரு சிறு புல்லை எரிக்க முடியவில்லை. அவன் எவ்வளவோ முயன்று பார்க்கின்றான், ஒரு சிறு புல்லை அவனால் எரிக்க முடியவில்லை. இதை எண்ணி வெட்கி தலை குனிந்து அவன் திரும்பி விடுகின்றான். எல்லா தேவர்களும் கேட்கிறார்கள், என்ன ஆனது என்று. அவன் என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்பதாக அங்கே தலை கவிழ்ந்து அமர்ந்து விடுகின்றான். சரி, இப்பொழுது இந்த வாயு தேவனை அனுப்புவோம் என்பதாக எல்லா தேவர்களும் முடிவு செய்கிறார்கள். வாயு தேவனும் நான் சென்று அறிந்து வருகிறேன் என்பதாக கூறி மறுபடியும் யக்ஷனிடம் செல்கின்றான். மறுபடியும் யக்ஷன் கேட்கின்றான், நீ யார் என்று. வருணதேவன் சொல்கின்றான், நான் வாயு தேவன் சொல்கின்றான், நான் வாயு. இந்த உலகத்திலே நான் இல்லாவிட்டால் உயிர்களே இல்லை என்பதாக கொக்கரிக்கின்றான். உன்னை வாயுதேவன் யக்ஷன் சொல்கின்றான், கேட்கின்றான், நீ என்ன செய்வாய் என்று கேட்கின்றான். அதற்கு வாயுதேவன் சொல்கின்றான், நான் இந்த உலகத்தையே ஊதி தள்ளிவிடுவேன் என்று சொல்கின்றான். என்னுடைய வலிமையினால் நான் இந்த உலகத்தையே ஊதி தள்ளிவிடுவேன் என்று சொல்கின்றான். உடனே யக்ஷன் சிரித்து, சரி, இந்த உலகத்தை ஊதுவது இருக்கட்டும், இந்த சிறு புல்லினை ஊது பார்ப்போம், நகர்த்து பார்ப்போம் என்று சொல்லி அந்த தர்ப்பை புல்லை முன்வைக்கின்றான். இந்த வாயுதேவனும் தன்னுடைய வலிமையை எல்லாம் ஒன்று திரட்டி அந்த சிறு புல்லினை என்று ஊத முயற்சிக்கின்றான். அவன் தன்னுடைய வலிமையெல்லாம் திரட்டி ஊத முயற்சிக்கின்றான். அந்த புல் சிறிது கூட அசைய மறுக்கிறது. இதை கண்டு திகைத்து அவனும் தன்னுடைய தோல்வியினை ஒப்புக்கொண்டு திரும்பி விடுகின்றான். அப்பொழுது எல்லா தேவர்களுமாக சேர்ந்து தேவேந்திரனாகிய அந்த இந்திரனையே சென்று கண்டு வர சொல்கிறார்கள், அறிந்து வர சொல்கிறார்கள். இந்திரன் தேவாதி தேவனாக இருந்தாலும், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்தாலும், மிகுந்த ஸ்ரத்தா பக்தியுடன், வினயத்துடன், அதாவது பணிவடக்கத்துடன் இங்கே தோன்றிய இந்த யக்ஷன் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவாவினால், என்கின்ற ஒரு ஆர்வத்தினால் அங்கே செல்கின்றான். இப்படி இந்திரன் அந்த வாயிலை அணுகியவுடன் யக்ஷன் அங்கிருந்து மறைந்து விடுகின்றான். அக்னிதேவனுக்கும் வாயுதேவனுக்கும் பேட்டி கொடுத்த அந்த யக்ஷனாகிவன் இந்திரனை காணக்கூட மறுத்துவிட்டு அவன் மறைந்து விடுகிறான். இருப்பினும் இந்திரதேவன் நம்பிக்கை இழந்து விடாமல் அதே திசையிலே பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த யக்ஷன் யாராக இருக்க முடியும் என்பதாக ஒரு ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருக்கின்றான்.
அப்பொழுது வானுலகத்திலிருந்து உமாதேவியார், அதாவது ஹிமவானுடைய புத்திரியாகிய உமாதேவியார் கீழே வருகிறார். இந்த இந்திரனுடைய ஸ்ரத்தா பக்தியை கண்டு, அவனுடைய பணிவடக்கத்தை கண்டு அவள் சொல்கிறாள், வந்திருந்தவர் பரம்பொருளே, எல்லாவற்றிற்கும் ஆதி காரணமாகிய அந்த பரம்பொருளே, பரமாத்மாவே இங்கு யக்ஷனாக தோன்றி உங்களுடைய அகங்காரத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே தோன்றினார் என்பதாக சொல்லி ஞான உபதேசங்களை செய்கின்றார். இதுதான் கதை. இது ஒரு அற்புதமான கதை. இந்த கதை எதனை குறிக்கின்றது? குறிக்கின்றது என்று சொன்னால், அந்த பரம்பொருளுடைய அனுகிரகம், அவனுடைய ஆசி இல்லை என்று சொன்னால், அந்த அக்னி தேவனாலேயே கூட ஒரு சிறு புல்லை கூட எரிக்க முடியாது. அந்த வாயு தேவனாலேயே கூட ஒரு சிறு புல்லை கூட நகர்த்த முடியாது. ஆகவே அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்று சொல்வார்கள் அல்லவா? இது சத்தியமான வார்த்தை. அந்த பரம்பொருளுடைய அனுகிரகம் இல்லை என்றால் இங்கு ஒரு அணுவும் கூட அசைக்க முடியாது. ஆக நான் செய்கிறேன் என்கின்ற கர்த்தృత్వాபிமானம் மிகவும் பொய்யான ஒரு உணர்வு. நான் செய்கிறேன் என்பதுதான் நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய ஆழமான உணர்வு. வெற்றி அடைந்து விட்டால் நான் தான் சாதித்தேன், இது என்னுடைய வெற்றி என்பதாக கொக்கரிக்கின்றோம். தோல்வி அடைந்து விட்டாலோ, ஐயோ நான் தோற்று போய்விட்டேன், ஐ ஆம் அ கம்ப்ளீட் ஃபெயிலியர் என்பதாக நிலை குலைந்து விடுகின்றோம். இவை இரண்டுமே நான் செய்கிறேன் என்கின்ற கர்த்தృత్వ அபிமானத்தினுடைய வெளிப்பாடு தான். ஆனால் இந்த இரண்டுமே பொய் என்பதை நிரூபிப்பதற்காகவே சொல்லப்பட்ட கதை இது. ஆனால் இதனுடைய ஆழ்ந்த பொருள் என்ன என்று நாம் சிந்தித்து பார்த்தால், கேனோபனிஷத் எப்படி ஆரம்பிக்கின்றது என்று சொன்னால், ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோ யது வாச்சோஹ வாச்சம் சௌ பிராணஸ்ய பிராணஹ சக்ஷுஷச்சக்ஷுஹு இதி முச்ச தீராஹ பிரேத்ய அஸ்மால் லோகாத் அமிர்தா பவந்தி என்று ஆரம்பிக்கின்றது. எப்படி ஆரம்பிக்கின்றது என்று சொன்னால், ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், இந்த பரம்பொருளை பற்றி சொல்லும் பொழுது ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், காதிற்கு காதாக இருப்பவன், மனசோ மனோ எது, மனதிற்கு மனதாக இருந்து எல்லாவற்றையும் எண்ணுபவன், வாச்சோக வாச்சம், நம்முடைய வாக் சொல்வன்மை அதன் பின்னால் இருக்கக்கூடிய வாக் சக்தியாக இருக்கக்கூடியவன், பிராணஸ்ய பிராணஹா, நம்முடைய இதயத்தில் இருக்கின்ற அந்த பிராணசக்தி அதனுடைய உயிர்த்தன்மையாக இருக்கக்கூடியவன், சக்ஷுஷச்சு, கண்ணிற்கு கண்ணாக இருந்து அனைத்தையும் காணக்கூடியவன் என்பதாக எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இதன் பொருள் என்னவென்றால், நம்முடைய ஆன்மஸ்வரூபமாகிய அந்த ஆன்ம ஒளியினுடைய விளக்கத்தால் தான் இந்த கண்கள் காண்கின்றன, காதுகள் கேட்கின்றன, வாக் நம்மால் பேச முடிகின்றது, மனதால் எண்ண முடிகின்றது என்பதாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது சத்தியமான உண்மை. அதாவது இந்த இந்திரியங்களுக்கு பின்னால் மனம் இல்லாவிட்டால், மனம் கவனத்தோடு செயல்படாவிட்டால் இந்த இந்திரிய விஷயங்களை நாம் அறிய முடியாது. அந்த மனமே கூட ஆன்ம ஒளியினுடைய அந்த ஒரு விளக்கம் இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு எண்ணங்களும் நமக்கு புலப்படாது. ஆகவே இந்த பரமாத்மா என்று சொல்லக்கூடியவர் எங்கோ வானுலகிலே அமர்ந்து கொண்டு நாம் நல்லது செய்தால் நமக்கு நன்மையை செய்பவராகவும், தீயதை செய்தால் நமக்கு தண்டனை கொடுப்பவராகவும் இருப்பவர் கிடையாது.
அவர் அந்தர்யாமி, நம்முடைய இதய குகைக்குள்ளே ஆத்மஸ்வரூபராக இருக்கின்றார். அவருடைய ஆத்ம ஒளியினால்தான் இந்த கண்களால் காண முடிகின்றது, காதுகளால் கேட்க முடிகின்றது, மனதால் விஷயங்களை நினைக்க முடிகின்றது, எண்ண முடிகின்றது என்பதாக இங்கே உபநிடதம் சொல்கின்றது. அதே சமயத்திலே இந்த உபநிடதம் இன்னொன்றையும் சொல்கின்றது. ந தத்ர சக்ஷுர் கச்சதி, ந வாக் கச்சதி, நோ மனஹா, ந வித்மஹா, ந விஜானீமஹா, யத் ஏதத் அனுஷிஷ்யாத். என்ன பொருள்? இப்படி கண்ணுக்கு கண்ணாக, காதுக்கு காதாக, மனதிற்கு மனதாக இந்த பரம்பொருள் இருந்தாலும் ந தத்ர சக்ஷுர் கச்சதி, அந்த கண்களால் அதனை காண இயலாது. ந வாக் கச்சதி, வாக்கினால் அதனை விவரிக்க இயலாது. நோ மனஹா, மனதினால் அதனை எண்ண முடியாது. மனதிற்கு மனதாக அது இருந்தாலும், அதனுடைய அந்த சக்தியினால் தான் மனதே எண்ண முடிந்தாலும் மனதினால் அதனை எண்ண முடியாது என்பதாக சொல்லியிருக்கின்றார். இந்த கதையினுடைய தாற்பயம் என்னவென்று சொன்னால், இந்த அக்னி தேவன் என்று சொல்லக்கூடியவன் கண்களுடைய அதிதேவதை. நம் கண் என்கின்ற புலன் இருக்கின்றதே, அதனுடைய அதிதேவதையாக இருக்கின்றான். ஆகவே இந்த அக்னி தேவனால் கூட அந்த யக்ஷன் யார் என்று உணர முடியவில்லை என்று சொன்னால், கண்களால் அவனை உணர முடியாது, அறிய முடியாது என்பதே பொருள். வேறு எந்த ஞானேந்திரியம், கர்மேந்திரியங்களாலும் அவனை அறிய முடியாது. வாக் என்பது கர்மேந்திரியத்திலே முக்கியமான ஒன்று, அதனாலும் அதனை விவரிக்க முடியாது. இந்திரன் என்று சொல்லக்கூடியவன் இந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவன். ஆகவே அவன் இந்த புலன்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த மனதினுடைய அதிபதி. ஆகவே அந்த இந்திரனால் கூட அந்த பரம்பொருளை அறிய முடியவில்லை. ஆனால் எந்த ஒரு இதயத்திலே ஸ்ரத்தா பக்தி இருக்கிறதோ, அறிய வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கின்றதோ, அப்பொழுது அந்த ஸ்ருதி மாதா என்று சொல்லக்கூடிய உமாதேவியாரே வந்து அந்த நல்ல சாதகனுக்கு அறிவுறுத்துவாள் என்பதாக இந்த கதை அமைந்திருக்கின்றது. ஆக நாம் நினைக்கின்றோம் நாம் தான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று. ஆனால் அந்த பரமாத்மாவுடைய கருணை இல்லை என்றால் இந்த கண்களால் காண முடியாது, இந்த நாவினால் பேச முடியாது, ஏன் இந்த பிராணசக்தியே கிடையாது, நம்ம உயிர் வாழவே முடியாது, இந்த மனதினால் எதனையுமே எண்ண முடியாது. ஆகவே அவருடைய கருணை இருப்பதால் தான் இங்கே கண்கள் காண்கின்றன, காது கேட்கின்றது, நாவால் பேச இயலுகின்றது, மனதால் எண்ண முடிகின்றது. ஆகவே எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருப்பவன் பரம்பொருள். ஆகவே எல்லாம் அவனுடைய செயல்தான், நம்முடைய செயல் என்று எதுவுமே கிடையாது. இங்கே இப்படி எவனொருவன் பணிந்து வாழ்கின்றானோ அவன்தான் அந்த பரமநிலையை எய்த முடியும். அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இது மன்யத்தே என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் கீதையிலே சொல்கின்றார். அகங்கார விமூடாத்மா, மூட ஆத்மா, மூடனாகின்ற அந்த அகங்காரி தான் என்ன சொல்கின்றான்? கர்த்தாகம் இது மன்யத்தே, நான் தான் செய்வோம் என்று கொக்கரிக்கின்றான். ஆனால் அந்த பரம்பொருளுடைய கருணை இல்லை என்று சொன்னால், அக்னி தேவனால் கூட ஒரு புல்லினை எரிக்க முடியாது, வாயு தேவனால் கூட ஒரு புல்லினை நகர்த்த முடியாது. ஆக அந்த பரம்பொருள் அவனுடைய ஆத்ம சைத்தன்ய விளக்கம் இல்லை என்று சொன்னால் கண்களால் காண முடியாது, காதால் கேட்க முடியாது, மனதினால் எதனையுமே உணர முடியாது. இதை நாம் உணர வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த புலன்களாலும் மனதாலும் அவனை அறிய முடியாது. என்ன செய்வது? அந்த ஸ்ருதி மாதாவினுடைய துணை கொண்டுதான் அவனை அறிய முடியும். அவளுடைய உபதேசத்தை செவிமடுத்து, குருமுகமாக செவிமடுத்து, அதனை ஆழ்ந்து சிந்தித்து தியானிக்கும் பொழுது, எல்லா புலன்களும் ஒடுங்கும் பொழுது, மனம் ஓயும் பொழுதுதான் அவன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றான் என்கின்ற கருத்தினையும் இங்கே அழகாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக நான் செய்கின்றேன் என்பதுதான் மூடத்தனம். பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷி சொல்வார், இங்கே ஒரு ஈச சக்தி தான் எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்வார். அதனை பணிந்து வாழ வேண்டும் என்று சொல்வார். இன்னொரு சமயம் சொல்வார், ஒரு புகை வண்டி எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் உன்னுடைய சுமையை தலையிலே சுமந்து கொண்டிருக்கிறாய்? அந்த
புகை வண்டியிலே உன்னுடைய சுமையையும் இறக்கி வைத்து விடலாமே. எப்படி இருந்தாலும் அதுதானே எல்லாவற்றையும் சுமந்து செல்கின்றது. ஆக உன்னுடைய வாழ்க்கை சுமையையும் அதனிடமே ஒப்படைத்து விடு. ஏன்? எல்லாவற்றையும் அதுதான் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதாக சொல்வார். ஆகவே இந்த கதை மிகவும் ஒரு அருமையான கதை, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கதை. அந்த பரமாத்மாவுடைய கருணை இல்லை என்றால் இங்கு இயக்கமே கிடையாது, இங்கு எதுவுமே கிடையாது. இதை உணர்ந்து நாம் அவரை பணிந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஓம் தத்சத். பிரம்மார்ப்பணமஸ்து. கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண.